வருங்கால அரசு உயர் அதிகாரியான என் அன்பு சகோதரர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோல பாருங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ, ரொம்ப முக்கியமான வீடியோ. டார்கெட் வீடியோ எல்லாமே முக்கியமான வீடியோ தான். அதுலேயே ரொம்ப முக்கியமான வீடியோனா அந்த நோய்கள் தான். இதுல இருந்து எல்லா எக்ஸாலும் கேட்பாங்க. சரிங்க, நம்ம ரயில்வே, டெட் பிளஸ் டிஎன்பிசி இது போன்ற தேர்வு அனைத்துலையுமே இந்த சிலபஸ் இருக்கு. சரியா, நோய்கள் மனிதருக்கு இன்னைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒண்ணுதான். திடீர்னு நல்லா இருக்காங்க, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருது. சரியா, அதான் என்ன எப்ப என்ன நடக்குன்னு இன்னும் சொல்ல யாருன்னாலும் சொல்ல முடியாது. சரியா, அதனால இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும், நம்ம சந்தோஷமா சரிங்களா எக்ஸாமுக்குனா அது எக்ஸாம் ஒரு இதுனாது ஒரு காம்படிட்டிவ் போட்டி தரவுக்கு ஒரு பொறாமை இல்லாம படிக்கணும். சரிங்களா, ஒரு நல்ல எண்ணத்தோட படிக்கணும். சரிங்களா, அதனால என்ன அது எப்ப என்ன நடக்கும். சரி சரி பாத்துங்க, நம்ம இந்த நோய்கள் டாபிக்ல கிளாஸ் பார்த்துருவோம். சரியா, இதுக்கு முன்னாடி டார்கெட் நிறைய இருக்கு, அதான் நீங்க தயவுசெய்து போய் பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா, இது பாருங்க நம்ம எஸ்ஏ சிலபஸ்ல இது மேக்ஸிமம் நோய்கள் சம்பந்தம் என்னென்ன புக்கில் இருக்குன்னா உங்களுக்கு 7th புக்கில் இருக்குது, 8th புக்கில் இருக்குது, 9th புக்கில் இருக்குது, 10th புக்கில் இருக்குது. சரியா, 11th வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும். சரியா, அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஏன்னா சயின்ஸ் பொறுத்தளவுக்கு 10th கேட்பாங்க. சரியா, நீங்கள் குரூப் 2 பார்த்துருப்பீங்க, குரூப் 2ல் 10th கேட்பாங்க. அப்படி எக்ஸ்ட்ரா நிறைய கேட்டாங்கன்னா அந்த கொஸ்டின் யாருக்குமே தெரியாது. அதனால் டோன்ட் ஒரி தான். சரியா, ஆனால் இது மட்டும் நீங்கள் நல்லா படிங்க, திரும்ப ரிப்பீட்டான கொஸ்டின் தான். சரியா, சரி பாருங்க, இது நம்ம சார்பு ஆய்வாளர் தேர்வுல சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல பாருங்க, பாத்தீங்களா, இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி உணவு ஊட்டச்சத்துல வீடியோ போட்டிருக்கேன். சரியா, அதே மாதிரி உப்புக்களை வீடியோ போட்டிருக்கேன், காரங்களை போட்டிருக்கேன், அமிலங்களை போட்டிருக்கேன், அறிவியல் கண்டுபிடிப்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் சயின்ஸ் எல்லாம் 4 போட்டு முடிச்சிருப்போம். சரியா, அதெல்லாம் திரும்ப பாருங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டார்கெட் வீடியோல நிறைய வரும். சரியா, சரி பாத்துங்க, இது நோய்கள் போட்டிருக்க மாட்டேன், நோய்கள் மற்றும் அவற்றின் காரணங்கள், சிகிச்சை முறைகள். சரியா, இதை பத்தி அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரியா, சரி பாருங்க, இது முந்தைய ஆண்டு வினாக என்னென்ன கொஸ்டின் போலீஸ்ல அந்த நோய்கள் சம்பந்தமா கேட்டிருக்காங்கன்னு பார்த்துருவோம். மஞ்சக்காமலை ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் பாதிக்கப்பட்ட உறுப்பு எது, இதே கேட்கலாம். சரியா, மஞ்சக்காமலை தோற்றுவிக்கும் வைரஸ் எது, ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ். சரியா, அடுத்து பாருங்க, இது என்ன ஒரு பாதிக்குன்னா கல்லீரலை பாதிக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்க, புகையிலையில் உள்ள தீங்கு தரும் வேதிப்பொருள் இதுப்பா, இது வந்து எதை சொல்லுவாங்க, நிக்கோட்டின் டொபாக்கம். சரியா, நிக்கோட்டின் தான் புகையில தீங்கு தரக்கூடிய வேதிப்பொருள். சரியா, இதுதான் மனித உயிர்களை கொல்லுன்னு சொல்லுவாங்க. கார்பன் மோனாக்சைடை நம்ம உடலை உற்பத்தி பண்ணிடும். சரியா, அடுத்து பாருங்க, எய்ட்ஸ் நோயை உண்டாக HIV வைரஸை கண்டுபிடிச்சிருக்காரு இருப்பா அந்த ராபர்ட் கேலோ தான். சரி, இந்த ராபர்ட் கேலோ தான் எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா, சார்லஸ் டார்வின் ஆறு இயற்கை தேர்வு கோட்பாடா, நீங்க பாத்துக்குங்க. சரி, பரவும் தன்மையற்ற நோய் எதுப்பா, பரவும் தன்மையற்ற நோய் தான் நம்ம இதய நோய் தான். சரி, இப்போ எனக்கு இதய நோய் வந்துச்சுன்னா அடுத்தவங்களுக்கு இதய நோய் வருமா, வராது. சரி, இதுனா உணவு பழக்க முட்டங்கள் இதெல்லாம் அந்த கரோனரி இதய நோய் வருது. சரியா, அதனால தினமும் என்ன சொல்றாங்க, ஒரு 5 கிலோமீட்டர் நடக்க சொல்றாங்கப்பா. சரியா, 5 கிலோமீட்டர் நடக்கணும், 10 கிலோமீட்டர் ஓடணும், ஏதாவது நல்லா ஆக்டிவ் வேலை செய்யணும். அப்படி இருந்தால் எந்த வியாதி வராது. சரியா, அடுத்து பாருங்க, இது பார்த்துட்டுமா, இது பார்க்கல, எய்ட்ஸ் நோய் உண்டாக்க வைரஸ் எது, 2010 கேட்டிருக்காங்க, 2009 போலீஸ்ல கேட்டிருக்காங்க. இதுப்பா எய்ட்ஸ் நோய் உண்டாக்கும் வைரஸ்னா HIV. சரியா, HIV கொடுத்துருப்பாங்க, HIV ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக தான் கொஸ்டின் இருக்கு. அக்யூர் இம்யூனோ டிஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்களா, அதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் எதுப்பா, நம்மளுக்கு ஈஸியான கொஸ்டின் கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. கீழா நெல்லி தான் மஞ்சள் காமாலையை சரி செய்ய பயன்படுத்துகிறது. ஹைபிஸ்கஸ் ரோசா சயின்சிஸ் அறிவு பேர் என்னது, செம்பருத்தி. இந்த ஞாபகம் இருக்குப்பா, லேபில் கூப்பிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சிருக்காரு எங்க சார். சரியா, ஹைபிஸ்கி செம்பருத்தி பூ இடுறான்னு சொல்லிட்டு, அந்த அப்போ அறிவியல் நிலையம் படிச்சாதான் உள்ளே விடுவார். அதனால அவள் படிச்சது அறிவியல் நிலையம். சரியா, செம்பருத்தி பூக்கு அறிவியல் நிலையம் ஹைபிஸ்கஸ் ரோசா சயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா, உருளைக்கிழங்கு சொலானே டீபோர்லோசன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய் என்னது, ஏதோ ஃபிங்கர்னு வரும். சரியா, அப்படி படிச்சது தான். அடுத்து பாருங்க, கால்நடைகளில் என்னது ஆடுகளை உண்டாக்கும் நோய் எதுன்னா ஆந்த்ராக்ஸ். ஏன்னா ஆந்த்ராக்ஸ் நோய் வந்து கால்நடைகளை பாதிப்பு ஏற்படுத்தும் நோய் சொல்லுவாங்க. இந்த பிளேட்லாம் தாவர நோய் தான், நமக்கு காலரா தெரியும், பசு அம்மையினால் நமக்கு கால்நடை வரும். ஆனால் ஸ்பெசிபிக் ஆந்த்ராசிஸ் தான் கால்நடையில் பாதிக்கும் நோய். 2008 கேட்டிருக்காங்க. அதே பாருங்க, புற்றுநோய் பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு எதுப்பா, இது 2008 2007 கேட்டிருக்காங்க. எது சொல்லுவாங்க, ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க. ஆன்கோண்டா புற்று. சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரியா, என்ன சொல்லுவாங்க, நண்டுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எலைசா சோதனை எந்த நோயை கண்டறிய உதவும். சரியா, உங்களுக்கு தெரியும், எலைசானா அது எலைசா வெஸ்டர்ன் பிளாட்னு சொல்லுவாங்க. எலைசாண்டா HIV கண்டறிய சோதனை, வெஸ்டர்ன் பிளாட்னா உறுதிப்படுத்தும் சோதனை சொல்லுவாங்க. எய்ட்ஸ் தான். சரியா, பார்த்துங்க, ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு சரியான ஆன்சர். அடுத்து ரைனோ வைரஸ் ஏற்படும் நோய் எதுப்பா, எய்ட்ஸ் தான். இந்த ரைனோனா ஒரு தாவர வைரஸ். சரியா, பார்த்துங்க, வைரஸ்லேயே இது தாவர வைரஸ் கொண்டது இந்த எய்ட்ஸ். அதாவது ரொம்ப தீவிரமா இருக்கு. இன்னைக்கு எய்ட்ஸுக்கு இவ்வளவு மருந்து கண்டுபிடிக்கும் காரணம் தான், தாவர வைரஸுக்கு உடனே மருந்து கண்டுபிடிச்ச முடியும். நல்லா பாருங்க, பாக்டீரியாவுக்கு எல்லாமே மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, பாக்டீரியா நோய்க்கு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க.
டியூபர் காச நோய்க்கு மருந்து இருக்கு சரியா. இப்படி பாக்டீரியா நோய்க்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனா வைரஸுக்கு மட்டும் மருந்து கண்டுபிடிக்க முடியாது. கொரோனா வைரஸ் தானே, மருந்து உடனே கண்டுபிடிச்சு உடனே ஸ்டாப் பண்ணாங்க. இன்னமும் கொரோனா நம்ம கூடயே அப்படி வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அப்படி கொரோனாவோட வாழ பழகிக்கிட்டான் சரியா. அதனால நம்மளுக்கு கொரோனா இல்லைன்னு சொல்ல முடியாது. கொரோனாவோடய பேசி பழகி கொரோனாவோட நம்ம ஒத்து போயிடுச்சு சரியா. அதனால திடீர்னு கொரோனா உசுறு அடிச்சுன்னு மறுபடியும் பாதிப்பை ஏற்படுத்தும். பாருங்க எல்லாமே இது அது வைரஸ் தான், எய்ட்ஸ் ஒரு வைரஸ் நோய் தான். புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படும் ரேடியோ ஐசோடோப் எதுவும் கொடுத்துருக்காங்கப்பா. ரேடியோ கோபால்ட் சரியா, கோபால்ட் 60 கொடுப்பாங்க ஸ்பெசிபிக்கா. அயோடின் நமக்கு தெரியும், முன்கழுத்து கடலை. சோடியம் 24 இதே சீராக செயல்பட, கதிரிக்கு இரும்பதுக்கு சரியா. இதுவும் நம்ம ரத்த சோகைக்கு பயன்படுது சரியா. புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுது ரேடியோ கோபால்ட். இது போலீஸ் 2007 கேட்டிருக்காங்க சரியா. அடுத்து பாருங்க எலைசா வெஸ்டர்ன் பிளாட், அதே கொஸ்டின் ரிப்பீட்டட் 2022 கேட்டிருக்காங்க. எய்ட்ஸ் தான் சரியா. அடுத்து ஆண் கருத்தடை முறை சிகிச்சை பேர் என்னப்பா, வாசக்டமி. அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், ஆண் பேர் தானே வாசுன்னு சொல்லுவாங்க, வாசுனா ஆணு. பெண்ணு பேர்னா டியூபெக்டமி, பெண்ணுங்க டியூபெக்டமின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த காப்சுலு லூப்பட்டி இதெல்லாம் கருத்தடை சாதனங்கள் சொல்லுவாங்க சரியா. சரி அடுத்து பாருங்க புற்றுநோய், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் புற்றுநோய் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வேற என்ன, அது இதய நோய் உங்களுக்கு பேசிக்காக தெரியும். இதய நோய் பொறுத்தளவு பெருசாக அது எதுவுமே கிடையாது. வேற இந்த காச நோய் சரியா. அடுத்து வந்து இந்த பாக்டீரியா தோற்றுவிக்க வைரஸ் எது, அவர் காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய் எது, அதுக்கடுத்து வந்து பாலின நோய் எது, இந்த கொனேரியா சிபிலிஸ் இதெல்லாம் இந்த பால்வினை நோயின்னு சொல்லுவாங்க சரியா. இந்த எய்ட்ஸ் மாதிரி பரவக்கூடிய நோய்கள் சரியா. இது எல்லாமே அடிக்கடி கேட்பாங்க, அது எல்லாமே நம்ம தொடர்ச்சியா நான் பார்த்துருவோம் சரியா. அடுத்து பாருங்க புற்றுநோய் என்பது எம்மொழி சொல்லுப்பா, லத்தீன் சொல்லு. இது என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, நன்றுன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி படிப்பதுப்பா ஆன்காலஜி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஆன்காலஜி சரியா. ஆர்னிதாலஜி இது பறவைகள் பற்றிய படிப்பு, ஆர்னிதாலஜி ஆன்காலஜி. கொஸ்டின் படிப்பது கண்டிப்பா கேட்பாங்க. அதே மாதிரி காய்கறி பற்றி படிப்புனாது உலரிகல்ச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்க. கல்வெட்டை படிப்புனாது அப்பிகல்ச்சரா சரி, எப்பிகல்ச்சர் சொல்லுவாங்க. தேனி விட்டு படிப்புனாது செரிகல்ச்சர், தேனி தான் அப்பிகல்ச்சர் சரியா. செர்ரி எதுக்கு வரும் அந்த படிப்பு கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க, அடிக்கடி நம்மளுக்கு கொஸ்டினை கேட்பாங்க சரியா. அதை அடுத்து பாருங்க புற்றுநோய் உடலில் பரவுதல், அது என்னப்பா சொல்லுவாங்க, இந்த மெட்டாடாசிஸ். புற்றுநோய் உடம்புல பரவுறதுக்கு அறிவியல் என்ன சொல்லுவாங்க, அந்த மெட்டாடாசிஸ்னா புற்றுநோய் உடல்ல பரவிடுச்சுன்னு அர்த்தம் சரிங்களா. மெயின் புற்றுநோய் ஏதாவது எந்த உறுப்புல பாதிக்குன்னு பாருங்க. புற்றுநோய் வந்து நுரையீரல், எலும்புகள், மெயினா கல்லீரல்ப்பா. அதுக்கடுத்து நம்ம நுரையீரல், எலும்புகள், தோல் மற்றும் மூளையை பாதிக்குன்னு சொல்லுவாங்க. புற்றுநோய் வகைகள் இருக்கு, இது போன குரூப் 4 கேட்டாங்க சரியா. புற்றுநோய் வகைகளை கார்சினோமா சொல்லுவாங்க, அடுத்து சார்கோமான்னு சொல்லுவாங்க, அடுத்து என்ன சொல்லுவாங்க லீக்கேமியான்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இந்த 3 வகையான பரவும் தன்மை இருக்கு சரியா. இப்ப ஒன்னொன்னா பார்த்துருவோம். 2 பாயிண்ட் தான் இருக்கு, நம்ம ஞாபகம் வச்சுங்க. முதல் கார்சினோமா சரியா. இது எங்கப்பா பரவுது, எபித்தீலிய சுரப்பைகள்ல பரவுது சரியா. அப்படின்னா கார்சினோமா எங்க பரவுது, எபித்தீலிய சுரப்பைகளில் பரவுகிறது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க நம்ம கார்சினோமா பாருங்க வரக்கூடிய நோய்கள்ல 85% புற்றுநோய் இதை ஏற்படுது, இந்த கார்சினோமா புற்றுநோய் தான் நமக்கு ஏற்படுது. இந்த தோல், நுரையீரல், வயிற்று, மூளையில இந்த இது கார்சினோமா புற்றுநோய் நம்மளுக்கு வருகிறது ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து பாருங்க சார்கோமா, இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இணைப்பு மற்றும் தசை திசுக்களை உருவாகிறது. ஏன்னா சார் தானே இணக்கமா செயல்படுவார் ஞாபகம். சார்னா இணக்கம், அப்படின்னா இணைப்பு மற்றும் தசை திசுக்களில உருவாகிறது. 1% புற்றுநோய் எதை சேர்ந்தது, இந்த சார்க்கம் வாயை சேர்ந்த 1% புற்றுநோய் வந்து சார்க்கம் வாயை சேர்ந்தது. 85% கார்சினோமா நீ ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. அடுத்து பாருங்க எலும்பு, குருத்தெலும்பு, தசை நான்கள் உருவாக்கிறது. மேக்ஸிமம் எலும்பு, குருத்தெலும்புனா சார்கோமா. அது லுக்கேமியா, இது ரொம்ப முக்கியமானது. எலும்பு நினை முடிச்சுகளை ரத்த வெள்ளையணுக்களை அதிகரிச்சுக்குது. ரத்த வெள்ளையணுக்கள் அதிகரிச்சா என்னது, லுக்கேமியா நோய் ஏற்படும்பா சரியா. சரி பாருங்க ரத்த புற்றுநோய், இந்த லுக்கேமியா என்ன சொல்றாங்க, ரத்த புற்றுநோய்னு சொல்றாங்க. இது பாருங்க 15 வயசு குறைவான குழந்தைகளுக்கு என்ன திடீர்னு ஒயிட்டா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க. அதெல்லாம் மெயின் காரணம் அது இந்த லுக்கேமியா சரியா. லியூக்கோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. அடுத்து பாருங்க புற்றுநோய் காரணிகள் வந்து அது கார்சினோஜென்கள். புற்றுநோய் காரணிகளை எவ்வாறு அழைப்பாங்கன்னா கார்சினோஜென்னு சொல்லுவாங்க. புற்றுநோய் உண்டாக்கும் வைரஸ் எதுப்பா, ஆன்கோஜெனிக் வைரஸ்கள். அது புற்றுநோய் உண்டாக்கும் கதிர்வீச்சு எதுன்னு பாத்தீங்கன்னா புற்றுநோயினால புற்றுநோய் ஏற்படுத்த கதிர்வீச்சு எக்ஸ் கதிர், காமா கதிர், யூவி கதிர் நீங்களாம் கேள்விப்பட்டிருவீங்க சரிங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போனோம்னு வச்சுங்க, எக்ஸ்ரே பக்கத்தெல்லாம் யாரும் விட மாட்டாங்க, அவங்க மட்டும் உள்ள விடுவாங்க. மெயின் காரணம் அது மேக்ஸிமம் எக்ஸ்ரே பக்கத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க. மெயின் காரணம் அது, அதெல்லாம் புற்றுநோய் வரும் தொடர்ச்சியாக. ஒரு நபர்களுக்கு ஒரு அதிட்டையும் இந்த ஸ்கேன் எடுத்தாங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக புற்றுநோயே வருதா அறிஞர்கள் சொல்றாங்க சரியா. சரி பாருங்க அடுத்து எய்ட்ஸ். இந்த எய்ட்ஸ் பாருங்க இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நோய் சரியா. இது எய்ட்ஸ் மனிதன் வந்து லிம்போசைட்டுகளை
தாக்கியதுன்னு சொல்லிப்பாங்க. இது RNA வைரஸ். அதனால எய்ட்ஸ் இன்ன வரைக்கும் நம்ம மருந்துகள் கண்டுபிடிக்க முடியல. சரியா? எய்ட்ஸ் தினம் நம்ம இன்னைக்கு நம்மளுக்கு டிசம்பர் 1 நம்ம எய்ட்ஸ் தினமா கொண்டாடிட்டு வர்றோம். சரியா? கொண்டாடி கிடையாது, வெறுக்கிறோம். சும்மா எய்ட்ஸ் கொண்டாடுமா? கொண்டாடல மாட்டேன். அது ஒரு என்ன, அந்த நோய் யாருக்கு வரக்கூடாது, பரவக்கூடாது, தடுக்கிற முறைகள் என்ன சொல்லிட்டு அது விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மக்களுக்கு. சரியா? சரி, அடுத்து பாருங்க, கண்டறியும் சோதனை. இது ரொம்ப முக்கியமானது. எலைசா வெஸ்டர்பிளாய்ட். சரியா? இன்சைம் லிங்க்டு அந்த இம்யூனோ இந்த சார்பேன் அசைன்னு சொல்லுவாங்க. சரி, இது ஆரம்ப சோதனை. வெஸ்டர்பிளாட்னா உறுதிப்படுத்தும் சோதனை. சரியா? அதை பார்த்து இந்த எய்ட்ஸ் ஆராய்ச்சி முன்னோடி யாரை பற்றி சொல்லுவாங்க? சுனித சாலமன் சொல்லுவாங்க. இவங்க தான் இந்தியாவின் முதல்ல எய்ட்ஸ் நோயாளி யாராச்சும் சென்னையை சார்ந்தவங்க முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? சுனிதி சாலமோன் தான். சரியா? ஒரு கட்டட கலைஞர்களை தான் அந்த நோய் வந்ததா யாரு சுனிதி சாலமோன் வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. சரியா? மெயினாக எங்கன்னா சென்னை தான். சரியா? ரொம்ப பெருமையா இருக்குல்ல சென்னை, நம்ம தமிழ்நாடுப்பா. முதல்ல இந்தியாவில எங்க எய்ட்ஸ் வந்த நோயாளினா நம்ம சென்னையை சார்ந்தவங்க தான். சரி, அடுத்து பாருங்க, வைரஸை ஏற்படுத்தும் காற்றொலி நோய்கள்னு சொல்லுவாங்க. இது மெயினா என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நோய் பிளஸ் நோய் காரணம் பாதிக்கப்பட்ட உறுப்புகள் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அதனால தொடர்ச்சியா கேட்டுட்டே இருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்லாம். அதனால கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. சாதாரண சளினாது, ஏன்னா சயின்ஸ் நம்ம வழியே கிடையாது, ரெண்டு மட்டும் நீங்க படிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஷார்ட்கட் போட்டு நீங்க ஞாபகம் வச்சுங்க. சாதாரண சளினா அது சைனோன்னு ஞாபகம் வச்சுங்க. சரியா? சளி வந்து சைனு தானே ஓடுவோம் கூட ஞாபகம் வச்சுங்க. சாதாரண சளினா சைனோ வைரஸ். இது சுவாச குழாய் தான். மேக்ஸிமம் எல்லாமே இந்த வைரஸ் எல்லாமே இந்த சுவாச குழாய் தான் அதிக பாதிப்பு ஏற்படுது. அப்ப இதை கூட நீங்க விட்டுருங்க. இதை ரெண்டு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுங்க. இன்ஃபுளுன்ஸானப்பா மைக்கு மைக் வச்சு தான் நம்ம இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துவோம். அப்படின்னா இன்ஃபுளுன்ஸானா மிக்சோ வைரஸ், அதான் மைக்கோ வைரஸ் ஞாபகம் வச்சுங்க. தட்டம் என்ன அது? ரூம்பெல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா ரூம்புல தானே தட்டுல வச்சிருப்பான். தட்டு எங்க வச்சிருப்பான்? ரூம்புல வச்சிருப்பான் ஞாபகம் வச்சுங்க. தட்டாம என்ன நம்ம ரூபெல்லா வைரஸ். பொண்ணுக்கு வீங்கினப்பா மிக்சோ வைரஸ் மட்டும் பரோடிஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா பொண்ணுங்க ஞாபகம் வச்சுங்க. பொண்ணுங்க நல்லா படிப்பாங்க ஞாபகம் வச்சுங்க. பரோடிஸ். சரிங்களா? படிப்பாங்க ஞாபகம், ஏதாவது போட்டுங்க, வேற வழி கிடையாது. பொண்ணுக்கு வீங்கினா பரோடிஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? வெறும் மிக்சோ வைரஸ்னா என்ன வரும்? இன்ஃபுளுன்ஸா வரும். மிக்சோ வைரஸ் பிளஸ் பரோடிஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு பொண்ணுக்கு வீங்கி வரும். சரியா? சிக்கன் பாக்ஸ் வாரிச்செல்லாம் சோஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சிக்கனை போய் தானே போய் வாரி இதுல வாங்குவோம் ஞாபகம் வச்சுங்க. செண்டு போய் தானே வாங்குவோம். சின்னம்மைனா சரி, சின்னம்மைனா வாரிச்செல்லாம் சோஸ்டர். சரியா? சிக்கன் நல்லா ரோஸ்ட் போட சாப்பிட கூட ஞாபகம் வச்சுங்க. வேற வழியே கிடையாது. அடுத்து பாருங்க, மெயினா பாத்துருமா, இதை மட்டும் பாருங்க. சாதாரண சளி வந்தா சைன்னு ஓடுவோம். சரியா? இன்ஃபுளுன்ஸா மைக்கு. தட்டு எங்க இருக்கு? ரூம்ல தான் இருக்கு. பொண்ணுங்க நல்லா படிப்பாங்கன்னு வச்சுங்க. பரோடிஸ். சின்னமைனா என்னது? ரோஸ்ட். சிக்கன் நல்லா ரோஸ்ட் போட்டு சாப்பிடுவோம் வச்சுங்க. சரியா? ரோஸ்ட். சரியா? சரி, அடுத்து பாருங்க, வைரஸா ஏற்படும் நீர்வழி நோய். என்ன பார்த்தோம்? வைரஸ் காற்றுவழி நோய் பார்த்தா. இப்ப நீர்வழியா அந்த வைரஸ் எல்லாம் என்ன நோய்? நீர்வழியா பரவுதுன்னு பாத்துங்க. போலியோ மைலிடிஸ் குடிநீர் கேட்டுட்டு இருப்பாங்கப்பா. காற்று வைரஸை காற்று பரவக்கூடிய நோய், நீர் பரவக்கூடிய நோயும் கொடுத்து கேட்டுருவாங்க. இது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. போலியோ மைலிடிஸ் அது போலியோ வைரஸ் தான். அதே மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏ அல்லது நோய் தொற்றக்கூடிய ஹெப்படைட்டிஸ் சொல்லுவாங்க. இதுனா அது ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸ். அந்த ஏ வைரஸ்னால தான் வருது இந்த நோயே வருது. சரி, ஹெப்படைட்டிஸ்னா ஹெப்படைட்டிஸ் தான். போலியோ மைலிடிஸ்னா இது ஈஸியாக தான் இருக்கு. அதே போலியோ வைரஸ் தான். அதீத வயிற்றுப்போக்குனாது இந்த ரோட்டோ வைரஸ் ஞாபகம். சரிங்களா? பொரோட்டா ஞாபகம். பொரோட்டா சாப்பிட்டா அதிக வயிற்று தானே போக்கு வரும். சரியா? பொரோட்டானா அதிக வயிற்றுப்போக்கு. அதிக வயிற்றுப்போக்குனா பொரோட்டா வைரஸ். சரியா? பாதிக்கப்படுற ஒரு உறுப்புகள் இது நீங்க நல்லா படிக்கணும். போலியோ வைரஸ்ல என்ன பாதிப்பு ஏற்படும்? மத்திய நரம்பு மண்டலம் பாதிக்கும். சரியா? நீங்க படிச்சிருப்பீங்க. இது மதுபானங்க சாப்பிடனால முதல்ல எதை பாதிக்கும்? நம்ம சிறுமலையை பாதிக்கும். அதுக்கடுத்து எதை பாதிக்கும்? மத்திய நரம்பு மண்டலத்தை அதிகமாக பாதிக்கும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து ஹெப்படைட்டிஸ் வைரஸ். இதை மஞ்சக்காமலை வைரஸ் நம்ம பார்த்தோம். அது எதை பாதிக்கும்பா? கல்லீரலை பாதிக்கும். அதீத வயிற்றுப்போக்குன்னா குடல் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அடுத்து பாக்டீரியா ஏற்படுத்தும் காற்றொலி நோய்கள். இது இருக்கு. ஒன்று காச நோய், தொண்டை அலர்ஜி, கக்கோன் இருமல். இது பாக்டீரியா ஏற்படும் காற்றொலி நோய்கள். சரியா? இது நம்மளுக்கு நல்லா தெரியும். அடிக்கடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏன்னா காச நோயால் பாதிக்கக்கூடிய உறுப்பு இது நுரையீரல் தான். சரியா? மைக்கோ பாக்டீரியா டியூபர்குலோசிஸ் டிபி நோய்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து பாருங்க, தொண்டை அலர்ஜி நோய். இது டிப்தீரியான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. டிப்தீரியா என்பது என்ன நோய்? தொண்டை அலர்ஜி நோய். சரியா? இது ஒரு பாக்டீரியா நோய். அது கக்கோன் இருமல்னா இது ஒரு பாக்டீரியா நோய். சரியா? இது என்னப்பா? கோர்னி பாக்டீரியா டிப்தீரியே. அதுல ஆன்சர் இருக்கு. தொண்டை அலர்ஜினா டிப்தீரியா. அதே டிப்தீரியா இருக்கு. படிக்க கூடாது. அடுத்து கக்குவான் இருமல். கண்டிப்பா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா போர் போட்டா தான் தண்ணி மேல கக்கிட்டு வரும் ஞாபகம் வச்சுங்க. போர் போட்டா தண்ணி கக்கிட்டு வரும் ஞாபகம் வச்சுங்க. கக்குவான் இருமல்னா போர்டெல்லா பெட்ருசிஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்படின்னா போர் போட்டா தண்ணி கக்கிட்டு வரும் அப்படின்னா கக்கு ஞாபகம் வச்சுங்க. காச நோய்னா மைக்கோ பாக்டீரியா டியூபர்குலோசிஸ். அது நம்மளுக்கு தெரியும். டிப்தீரியானா டிப்தீரியே. சரியா? அவனை பாருங்க, இந்த காச நோயை பாதிக்கூடிய உறுப்பு எது? நுரையீரல். தொண்டை அலர்ஜினா டிப்தீரியா பாதிக்கூடிய உறுப்பு
எனக்கு தெரியும் தொண்டை அது சுவாச உறுப்புகள் தானே, சுவாச குழாய், மூக்கு, தொண்டை ஞாபகம் வச்சுங்க. இதுவுமே நான் கக்குவான் இருமல்னாலே எனக்கு இருமல் சம்பந்தமா வந்துச்சுன்னு வச்சுக்க, நீங்க சுவாச குழாய் கண்ண முடிக்கு நீங்க போட்டுடலாம். சரியா? சரி. அடுத்து பாருங்க, பாக்டீரியால ஏற்படுத்தக்கூடிய நீர்வழி நோயும் கொடுப்பாங்க. சரியா? இது நீங்க படிச்சா போதுமானது. மத்த எது கேட்டா என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் கரெக்ட் ஈஸி எடுத்துடலாம். சரியா? அதன்படி உங்களுக்கு நான் அழகா கொடுத்துருக்கேன். நிறைய கொடுத்தா நான் படிக்க மாட்டேன். கம்மியா கொடுத்து எப்படி சூஸ் பண்ண கொஸ்டின் கேட்டா இது நீங்க தெளிவா படிச்சா போதும். எல்லா கொஸ்டினும் இந்த நோய்கள் சம்பந்தமாக நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம ஈஸியா அடிச்சிடலாம். அடுத்து பாரு, நோய்களை வந்து பாக்டீரியா ஏற்படுத்தக்கூடிய நீர்வழி நோய்கள் 2 நோய்கள் இருக்கு. ஒன்று காலரா, டைபாய்டு. நிறைய நோய்கள் இருக்கு, ஆனால் முக்கியமான நோய்னு சொல்லுவாங்க. சரியா? காலரா பாருங்க, அது இது வயிற்றுப்போக்கு நோய், வயிற்றுப்போக்கு நோயின்னு எதை அழைப்பாங்க, காலரா தான். சரியா? இது பாரு விப்ரியோ காலரே, அதே ஆன்சர் இருக்கு, விப்ரியோ காலரே. அடுத்து பாருங்க, டைபாய்டு தோற்றுவிக்கும் பாக்டீரியா இது சால்மோனெல்லா டைப்பி. சரிங்களா? சால்மோனெல்லா டைப்பி. டைபாய்டுனா டைப்பி இருக்கு. சரியா? அடுத்து பாருங்க, இது காலரான குடல் பகுதி தான். ரெண்டுமே காலரா. இந்த காலரா டைபாய்டுனால சிறுகுடல் பகுதி தான் அதிகமா தாக்கும். சரிங்களா? குடல் மற்றும் சிறுகுடல் பகுதி தான் அதிகமா தாக்கும். சரிங்களா? இது பாருங்க, இது நல்லா தெளிவா நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால ஒரு ஒரு முக்கியமான ஒரு 20 வினாக்கள் மட்டும் பார்ப்பான். சரி. புற்றுநோய் என்பது என்ன சொல்லு, லத்தீன் மொழி சொல்லு. அதாவது படிப்பு ஆன்காலஜின்னு சொல்லுவாங்க. புற்றுநோய் வகைகள் எத்தனை இருக்கு, ஒரு 3 வகையான புற்றுநோய் வகைகள் இருக்கு. ஒன்று கார்சினோமோ, ஒன்று சார்கோமோ, ஒன்று லியூகேமியான்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த சார்கோமா எத்தனை சதவீத நோய் ஏற்படுது, 1% ஏற்படுது. என்னது கார்சினோமா, என்னது அது 80% நோய் இந்த கார்சினோமா ஏற்படுது. சரியா? இந்த லியூகேமியா என்னது, ரத்தத்தை வெள்ளை அணுக்கள் அதிகரிச்சுன்னா இந்த லியூகோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? அது எய்ட்ஸ் வந்து ஒரு தாவர வைரஸ். இது கண்டறியும் சோதனை எலைசான்னு சொல்லுவாங்க. உறுதிப்படு சோதனை அது வெஸ்டபிளான்னு சொல்லுவாங்க. எய்ட்ஸ் நோயாளி இந்தியா யாராச்சும் எந்த ஊர் சார்ந்தவங்க, நம்ம சென்னையை சார்ந்தவங்க. யார் கண்டுபிடிச்சிருப்பாங்க, சுனில் சாலமோன் தான். எந்த ஆண்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க, 1985 கட்சி தாவல் தடை சட்டம். சரிங்களா? அன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நீங்க ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? எலைசா வெஸ்டபிளாட். சரியா? கண்டறியும் சோதனை. இதனால பார்த்தவங்க ஷார்ட்கட் நல்லாவே பார்த்துருப்போம். சாதாரண சளினா சைன்னு ஓடுவான். இன்ஃபுல்னா மைக்கு தான் இன்ஃபுல்ஸ் பயன்படுத்துவான். உரும்பு எங்க இருக்கு, தட்டுல தான் இருக்கு. பொண்ணுங்க நல்லா படிப்பாங்கன்னு வச்சுக்க. சின்ன வேணா ரோஸ்ட் போட்டு சாப்பிடுவோம். சரியா? சரி. அடுத்து போலியோ வைரஸ்னா அதே போலியோ வைரஸ் இருக்கு. ஹெப்படைட்டிஸ்னா நம்ம மஞ்சக்காமலை வைரஸ் நம்மளுக்கு தெரியும், அது வயிற்றுப்போக்குன்னா ரோட்டு. சரியா? பொரோட்டா சாப்பிட்டா அது வயிற்றுப்போக்கு வரும், ரோட்டா வைரஸ். சரியா? அடுத்து பாருங்க, காசநோய். காசநோய் என்னப்பா, மைக்ரோ பாக்டீரியா டியூபர்குலோசிஸ். சரியா? டிபின்னு சொல்லுவாங்களா? சரி. அடுத்து பாருங்க, தொண்டை அலர்ஜினாது தொண்டை டிப்தீரியா, கொனேரியா பாக்டீரியா, டிப்தீரியா, கக்குவான் இருமல். ஏன்னா போர் போட்டா தண்ணி தான் கக்கு ஞாபகம் வச்சுங்க. நோய் காரணிகள் நான் பார்த்துட்டேன். அடுத்து காலரானது விப்ரியோ காலரே, டைபாய்டுனா சால்மோனெல்லா டைப்பி. சரிங்களா? கண்டிப்பா சிறப்பா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 கொஸ்டின் மட்டும் கேட்குறேன். நீங்க தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க, தெரியாதவங்க இன்னொரு டைம் வீடியோ பார்த்துட்டு அந்த கொஸ்டினுக்கு நான் பண்ணுங்க, நீங்க ஆன்சரை பண்ணுங்க. சரியா? சரி, கொஸ்டின் கேட்கவா? எய்ட்ஸ்ல வந்து உறுதிப்படுத்தும் சோதனைக்கு பேர் என்ன, எய்ட்ஸ் வந்து உறுதிப்படுத்தும் சோதனைக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்கேன். ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி நம்ம புற்றுநோயால வந்து அதிகமாக பாதிப்பு அடையக்கூடிய உறுப்பு எது? சரியா? ஃபர்ஸ்ட் அதிகமாக பாதிப்பு அடையக்கூடிய உறுப்பு எது சொல்லுங்க. அடுத்து வந்து எய்ட்ஸ் தினம், ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். சரியா? உலக எய்ட்ஸ் தினம் என்னைக்கு கொண்டாடிட்டு வர்றாங்க? சரியா? எய்ட்ஸ் தினம் என்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா அதுவும் டைப் பண்ணுங்க. அதே மாதிரி எய்ட்ஸ் என்பது வந்து என்ன வகையான வைரஸ், அது ஒரு தாவர வைரஸா இல்லை விலங்கு வைரஸான்னு அதுவும் டைப் பண்ணுங்க. சரிங்களா? கண்டிப்பா இந்த ஈஸியான கொஸ்டின் தான் கேட்பாங்க. மற்ற நம்ம ஆப்ஷன்லேருந்து அழகா எடுத்துடலாம். சரியா? மீண்டும் அடுத்த ஒரு கிளாஸ்ல, சிறப்பான கிளாஸ்ல சந்திக்கிறேன். வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எல்லாரும் இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க குறைகள் இருந்தாலும் வந்து சொல்லுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.